அந்த கேடு கிட்டவ வீட்ல இருந்து வந்ததா தான் இருக்கும். அவ வீட்டுக்குள்ளேயே தள்ளி விட்டுருவோம். மரத்தை வாசல் முன்னாடி வச்சுக்கிட்டு குப்பை குப்பையா வந்து உழுவுது. சத்தத்தை கேட்டு இப்ப சண்டைக்கு வருவாள. வரட்டும் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறவள. எல்லா குப்பையும் அவ வீட்டு வாசல் முன்னாடியே போட்டுருவோம். அல்றாலோ இல்ல அல்லாம போறாளோ நமக்கு என்ன வந்துச்சு? அப்பாடியோ, அவ வரதுக்குள்ள எல்லாத்தையும் பெருக்கி தள்ளியாச்சு. என்ன ஒரே கீச்சு கீச்சுன்னு சத்தமா இருக்குது. இந்த விளங்காதவ வந்து எல்லா குப்பையும் ஏன் வீட்டு வாசல் முன்னாடி பெருக்கி விட்டு போயிட்டாளா இவள? ஏய் ஹோ, வந்துட்டாளா தடி மாடு? வாடி வா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? ஹோ, அத கேக்குறியாடி? இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே என் புருஷன், அதான் உன் மாமா என்கிட்ட வந்து, சுடர் குட் மார்னிங், நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாரா? அதே தாண்டி என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன காமெடி பண்றோம்னு நினைப்போ? என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா? பார்த்தோன்னே தெரியல மலரு. ஏன்னா என் குழந்தைனாருக்கு முத உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப சத்தியமா நீ லூசுனே நான் நம்பல. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சது நீ அக்மார்க் லூசுன்னு. ச்சே, பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்தா கூட என் குழந்தைனுக்கு உன்னை கட்டி வச்சிருக்க மாட்டேன். என் குழந்தை வாழ்க்கையே போயிருச்சு. என்ன பண்றது? என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல எனக்கு புரியல. புரியலையா? தமிழ்ல தானடி பேசுறேன். என் தமிழ மறந்துட்டியா? இங்க பாருங்க, உங்க நக்கலு நையாண்டி உங்க சுட்டித்தனத்தெல்லாம் உங்க வீட்டுக்குள்ளேயும் அப்புறம் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே சுடரம்மா சுடரம்மான்னு அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. என் கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க. நான்லாம் ரொம்ப பொல்லாதவ. ஐயோ சூப்பர் படம் டி. 2007ல நம்ம தனுஷும் திவ்யாவும் நடிச்சு வெளிவந்த படம் பொல்லாதவன். செம்மையா இருக்கும். ஏண்டி கத்துற? ஏதோ நான் ரோட்ல நின்னு குடும்பப்படுத்துறேன்னு நினைச்சுக்க போறாங்கடி. கத்தாதடி. ஒரு மனுஷி அடிச்சு குடும்பப்படுத்தி பாத்திருக்கேன் இல்லையா? வார்த்தையால சண்டை போட்டு குடும்பப்படுத்தி பாத்திருக்கேன். ஆனா இங்க கலாய்ச்சி என்ன குடும்பம் பண்றீங்க நீங்க? உங்களை அப்படி தாண்டி வரும் எனக்கு. நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். என்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்களை கலாய்ச்சி விட்டு அமிச்சிருவேன். சண்டை எல்லாம் போட நம்மளுக்கு பிடிக்காதுப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக உங்க வீட்டுல இருந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஏன் வீட்டு வாசல்ல போட்டிருக்கீங்க? அப்பா கரெக்டா தானே கேட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு ஏதாவது வந்துருவாங்க. சொல்லுங்க மேடம். இப்படி ஜிங்கு ஜிங்குன்னு ஆட்டிக்கிட்டு பேசுறீங்களே, யாரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி மரம் இருக்கு மேடம்? என் வீட்டு வாசல் முன்னாடிதான் மரம் இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? அப்ப இலையெல்லாம் கொட்டதான் செய்யும். உட்காந்து அள்ளு. வைக்கும் போதே சொன்னலடி, இங்க மரத்தை நட்டு வைக்காதீங்க குப்பை வரும்னு. கேட்டியா? நான் காத்தோட வெளியே உட்கார்றதுக்காக நட்டு வச்சேன். அதுக்குன்னு குப்பை வந்தா நீங்க அள்ளி தொலைச்சுக்க மாட்டீங்களோ? ஏன் வீட்டு முன்னாடி வந்து நிரப்பி வைக்கிறீங்க? என் மூஞ்சில நான் இழிச்ச வாயின்னு எழுதி விட்டிருக்கா? நான் ஏண்டி அல்லணும்? நீ அல்லு. நீ அப்படியே காத்தோட்டமா குளுகுளுன்னு உட்காரத்துக்காக மரத்தை நட்டு வைப்ப. அதுல உழுவுற இலையெல்லாம் நான் உட்காந்து அள்ளிட்டு இருக்கணுமா? எனக்கா குளுகுளுன்னு காத்து வருது? உனக்கு தானே வருது. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த குப்பையை கொண்டு வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி தள்ளுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்டாட்டின்னு பாக்குறேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறயா? வேற மாதிரி கூட நடப்பியா? எப்படி தலையில மண்டையில நடப்பியா? நடந்து காட்டு. லே ஸ்ரவண, பரிச்சை முடிஞ்சிச்சால? முடிஞ்சிச்சு பெரியமா. எல்லாமே நல்லா எழுதி இருக்கேன் பெரியமா. நிம்மதியா தான் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர்ல ஸ்ரவண. இதே மாதிரியே படிச்சு நல்ல மார்க் வாங்க என்ன? சரி பெரியமா. லே எதுக்குல என்ன வந்து கூப்பிட்ட? அம்மா டீ போட்டு வைக்கிறேன், பல்ல விளக்கிட்டு வான்னு எழுப்புனியே. பல்ல விளக்கிட்டு வந்து பார்த்தா கிச்சன்ல டீயே இல்லம்மா. அதான் உன்னை கேட்க வந்தேன். ஐயோ ஆமால, டீ போடுறதுக்கு தான் பால் எடுத்தேன். அதுக்குள்ளதான் இங்க ஒரு கேரகம் மண்டையில உட்காந்து தையா தக்கான ஆடிக்கிட்டு இருக்கு. சரில நீ போ, நான் வந்து போட்டு தரேன். ஆமால, உங்க அம்மா இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டிட்டு நெருப்பள்ளி வச்சுட்டு பொறுமையா வருவா. அதுக்குள்ள காலையில சாப்பாடு நேரமே வந்துரும். ஐயோ எனக்கு பசிக்குதே. டேய் ஸ்ரவண, பெரியம்மா இன்னைக்கு பூரி தால சுட போறேன். உனக்கு, ஜாசுக்கு, உங்க அப்பாக்கு. போனா போதுன்னு உங்க அம்மைக்கும் தாரேன், எடுத்துக்கோங்க. பெரியமா, பூரி நீங்க செய்றீங்களா? ஆமாடா, அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? கேரட் அரைச்சு போட்டு மாவுல கலந்து கேரட் பூரி சுட்டேனே, அதே மாதிரி. அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் அரைச்சு போட்டிருக்கேன். பச்சை கலர்ல பூரி சூப்பரா புசு 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 புசுன்னு வந்திருக்குடா. என்னது பாவக்காய் பூரியா? ஏலே அதுலயும் கேட்டுக்கோ, நல்லா புசு 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 புசுன்னு வந்துச்சான். ஐயோ அம்மா. ஆமாண்டி, அப்படி ஒன்ன மாதிரி தான் வந்துச்சு, நல்ல பெருசா. லே ஸ்ரவண, உனக்கு இப்ப பூரி வேணுமா வேணாமா? வாழ சுட்டு தாரேன். பெரியமா, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு மௌன விரதம் பெரியமா. மௌன விரதமா? இருந்துட்டு போ. மௌன விரதம்னா பேசாம தானே இருப்பாங்க, சாப்பிடாம கூடவா இருப்பாங்க? ஐயோ அதுக்கு பேரு மௌன விரதம் இல்லையா? அது பேரு என்ன? வெறும் விரதமா? பெரியமா
சரி வா, நீ சாப்பிடலன்னா என்ன, உங்க அம்மா சாப்பிடுவாள, அவளுக்காவது சுட்டு தரேன். அவளை வரையே இருக்கிற பூரிய நல்லா புசு புசுன்னு இருக்கிற பூரிய தின்னட்டும். என்னம்மா போய் வாங்கிட்டு வரட்டா புசு புசு பாவக்காய் பூரி? லே சும்மாறா, அவ சுட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாடா. எம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ பூரியும் கொடுக்க வேணாம், ஒரு சூரியும் கொடுக்க வேணாம், கிளம்பு. பூரி சூரி அந்த அளவுக்கு ஒன்றும் செட் ஆகாத மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நல்ல காமெடியா ட்ரை பண்ணு. இல்லனா சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டு பக்கம் வா, நான் காலேஜ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், வந்து கத்துக்கோ எப்படி எப்படி யார் யார நக்கல் அடிக்கணும்னு. ஏமா சுடற என்ன மாவு பச்சை கலர்ல பிசைஞ்சு வச்சிருக்க? இவளுக்கு 2 பேருமா? ஐயோ காலங்காத்தால என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. அத்தை இல்லம்மா, பூரி போடுறதுக்கு மாவு தேடினேன், பச்சை கலர்ல ஏதோ பிசைஞ்சு வச்சிருக்கே, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தமா. அதுவாத்த, அது உங்களுக்கு சுகர் இருக்குல்ல? ஆமாமா, அதான் 250க்கு மேல இருக்கே. நல்ல இனிப்பெல்லாம் அள்ளி அள்ளி தின்னீங்களே, அதான் இப்ப சுகர் வந்துருச்சுல. ஏய் அதான் வந்துருச்சு, அது வரையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்க, மேல சொல்லு. அதான் நல்ல இனிப்பா அள்ளி அள்ளி தின்னுட்டு தூங்குனீங்கல, அதான சுகர் வந்துருச்சுல. அடியே அந்த மேல இல்லடி, அடுத்தது என்னன்னு சொல்லுன்னு சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க தெய்வ திருமகள் படத்திலேயே பாத்துட்டோம், சொல்லு. அதான் நல்ல இனிப்ப தின்னுட்டு. ஐயோ ஆமாண்டி, தின்னுட்டு தின்னுட்டு தூங்குனேன், இப்ப என்ன அதுக்கு, அடுத்தது சொல்லு. அதான் அந்த சுகருக்கு பாவக்காய் ஜூஸ் குடிச்சா ரொம்ப நல்லதான், ஏன் ஜூஸா போய் குடிச்சுக்கிட்டேன்னு மாவுல போட்டு கலந்து பிசைஞ்சிட்டேன், இப்ப எல்லாருக்கும் பாவக்காய் பூரி தான் செய்ய போறேன். என்னடி சொல்ற, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போலடி. பாவக்காய் பூரியா? உன்னை யாரடி சமையல் கட்டுக்குள்ள போக சொன்னது? 70-80 வயசு ஆனாலும் நானே சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கேனே, ஏண்டி பெரிய பாவத்தெல்லாம் பண்ணி வாங்கி கட்டிக்கிற? அடியே சொன்னா கேளு, கர்மா ஒரு பூமரடி. கர்மா பூமரா? அம்மா முடியல அத்தை, அது பூமர் இல்ல, பூமரேங் சொல்லுங்க. பூமரேங், பூமரேங்கோ பாமரேங்கோ இப்ப அதுவாடி முக்கியம். நீ என்ன செய்றியோ அதுதான் உனக்கு பிற்காலத்துல பின்விளைவா வந்து சேரும்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீ பாட்டுக்கு கண்டதெல்லாம் சமைச்சிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, நாளை பின்ன உன்னால சமைக்க முடியாத வயசுல கண்டதெல்லாம் எவளாவது சமைச்சு தருவ, நீ தான் உட்காந்து திங்கணும். ஏமா என்னல, ஒருவேளை ஆத்தாவும் சின்ன வயசுல ரொம்ப கன்றாவியா சமைச்சிருக்குமோ, அதான் பெரியம்மா கையால ரொம்ப கேவலமா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்பதானே ஆத்தா சொன்னுச்சு கர்மா ஒரு பூமர்னு. நானே சிரிப்பு அடக்க முடியாம இருக்கேன், ஏல நீ வேற சும்மா இருல. ஆமா அது என்னல சொல்லிக்கிறாங்க, கர்மா பூமர் பூமர்னு? ஐயோ வயிறு வலிக்குதுல. அத்த பின் விளைவுகளை நான் பாத்துக்கிறேன், இப்ப நடந்த பஞ்சாயத்துக்கு பதில சொல்லிட்டு போங்க. தெரியுமடி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டாலே அது பஞ்சாயத்து தானே. ஆமா என்ன பஞ்சாயத்து? இவகிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டு வாசல்ல மரத்தை வைக்காதடின்னு, வெச்சா அந்த இலை எல்லாமே நம்ம வீட்டு வாசல்லையும் வந்து கொட்டுது. அப்ப யார் அல்லணும்? இந்த கேடு கிட்டவ தானே அல்லணும். ஏண்டி அவதான் அப்பவே சொன்னால மரத்தை வைக்காதீங்க, இலை ஃபுல்லா கொட்டுன்னு. அப்புறம் மரத்தை வர வச்சுப்புட்டு இப்ப குப்பையெல்லாம் நம்ம வீட்டுக்கும் வருதுல. உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசாதீங்கடி, நம்ம வீடு தான், ரெண்டுமே எதிர்த்தாப்புல தான் கட்டியிருக்கோம். நல்ல ஒத்துமையா இருப்பீங்கன்னு கட்டினா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. சரி விடுங்க, ஒத்துமையா கூட்டி பழகுங்கடி. ஏத்த அத நான் வந்து கூட்டிக்க மாட்டேனாக்கும், வேக வேகமா நான் எந்திரிச்சு கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கதவை திறந்து எல்லா குப்பையும் என் வீட்டு வாசல் முன்னாடி அப்படியே குமிச்சு வச்சுட்டு போறாங்க. ஏண்டி சுடரு, அவனை கூட்ட மாட்டேனா சொல்றா, கூட்டிக்கிறேன், நீ எதுக்கு வந்து கூட்டி குப்பையை கொண்டு போய் அவன் வீட்டு வாசல் முன்னாடி குமிக்கிறேன்னு தானே கேக்குறா. தெரியுமே, உங்களுக்கு சின்ன மருமகளை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏய் நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரிடி. நீ சொன்னோன்னே நான் அவளையும் தானே கேட்டேன், எதுக்குடி மரத்தை முன்னாடி கொண்டு வந்து நட்டு வச்சனே. அப்புறம் அதானே அவங்க சொன்னாங்கன்னு உடனே என்கிட்ட கேட்டுட்டீங்கல்ல. நான் மரத்தோட நிழலுக்கு தானே வச்சேன், நம்மளுக்கு தானே குளுகுளுன்னு காத்து வரும், அதானே உங்களுக்கு உங்க பெரிய மருமகளை தான் பிடிக்கும். சபா ஆரம்பிச்சிட்டாளுங்களே, உங்க 2 பேரும் இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டீங்கடி. 2 பேருக்குமே வராத ஒரு விஷயத்த போட்டியா வச்சா மட்டும்தான் 2 பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்ல முடியும். 2 பேருக்கும் வராத ஒரு விஷயமா? அது என்னடி மலரு? ஏக்கா நம்ம 2 பேருக்கும் எப்போதும் எந்த விஷயத்திலுமே ஒத்து போகாது, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒத்து போகுதுன்னா அது என்ன விஷயம்? சமையல். இதுல கோரஸ் வேற. ஆமாங்கடி, அந்த சமையலை தான் சொல்றேன். உங்க 2 பேருக்கும் தனித்தனியா சமையல் போட்டி வச்சு யாரு நல்லா சமைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்டி. யாரு நல்ல சமையல்னு போட்டியில ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 5 பவுன் தங்கச்சங்கிலிய பரிசா தருவேண்டி. 5 பவுனா? ஆமா, என்னைக்கு வேணாலும் நான் போட்டி வைப்பேன்.
முன்கூட்டியெல்லாம் சொல்ல மாட்டேன். 2 பேரும் தயாரா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். இப்பவே போறேன். அடுப்ப பத்த வைக்கிறேன். சமையல கத்துக்கிறேன். கத்துக்கிறது மட்டும் இல்ல, நானே இந்த சமையல் போட்டியில ஜெயிச்சு 5 பவுன் தங்க சங்கிலிய நானே வாங்குவேன். இந்த சுடர் மனசு வச்சானா ஜெயிச்சு காட்டுவா. பாக்கலாம் போட்டியில ஜெயிக்கிறது இந்த சுடர் விழியா இல்ல அந்த கேடுகட்ட மலர் விழியான்னு. ஆத்தா என்னத்தா 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கெட் பறந்து போயிட்டாங்க. லே இது ஆத்தா இவங்க 2 பேருக்கு வச்ச டெஸ்ட் மட்டும் இல்லல, கழுத வயசாயி போச்சு. இன்னும் 2 பேரும் சமைச்சு தொலைய மாட்டேங்கிறாளுங்க. கத்துக்கிறேன்ற பேர்ல ஏதாவது நாக்குக்கு ருசியா சமைப்பாளுகளே. அதுக்குதான் 2 பேரையும் சும்மா டெஸ்ட்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். இதையே ஒரு மாசத்துக்கு ஓட்டுவோம், டெஸ்ட் டெஸ்ட்னு. அப்புறம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நாள் கூட்டியாந்து 2 பேருக்கும் போட்டியை வச்சுடுவோம். ஆத்தா சூப்பர் பிளான் ஆத்தா. நீ சமையல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க 2 பேரையும் கோத்து விட்டுட்ட. இனிமே பாரு, யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு விதவிதமா கொண்டாந்து கொடுப்பாளுங்க. நம்ம ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம். சரி சரி, முதல்ல யார் வீட்டுக்கு போலாம்? ரோட்லயே உட்கார்ந்து பார்த்தா எந்த வீட்டு பக்கம் நல்ல வாசம் வருதோ அந்த வீட்டுக்குள்ள ஓடிடுவோம்.